அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீடிய வாழ்வை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீடிய வாழ்வு முற்றிலும் 100க்கு 100 கர்த்தருடைய கரத்திலே இல்லை. கர்த்தர் சில நிபந்தனைகளை வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதை கவனிக்கும்போது நீடித்து வாழக்கூடிய தருணம் நமக்கு உண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். சில நிபந்தனைகளை பார்த்திருக்கிறோம். அதிலே இன்னொரு நிபந்தனை, நீதிமானாய் வாழ்ந்திருந்தால் நீடித்து வாழலாம் என்பது வேதத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. வாசிக்கலாம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக சொல்லலாம். காரணம், நாம் எல்லாரும் நீதிமான்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆகவே நீதிமான் ஆவது எப்படி? 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, இயேசுவே நம்முடைய நீதி. ஆகவே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு மனிதன் அநீதிமானாயிருக்கிறவன், பாவியாயிருக்கிறவன் அழைத்தால் போதும், அருமையானவர்களே, அவன் நீதிமானாய் மாறிவிடுவான். உள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது அவருடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு கர்த்தருக்கு அழைப்பு கொடுப்பது. ஆகவே நீதியாகி இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் நீதிமான் என்று கணிக்கப்படுகிறோம். இந்த உலகம் 2 பிரிவுகளாக வேதத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அநீதிமானுடைய கூட்டம், அடுத்தது நீதிமானுடைய கூட்டம். எந்த மதத்தில் இருக்கிறோமோ, எந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறோமோ அது பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் நீதிமானா அநீதிமானா என்பதை கேட்டு நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்கள், பனை மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, அது ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக வானத்துக்கு நேரே, அருமையானவர்களே, ஒரே கோட்டிலே மேலே வளருகிறது. தேவன் மகாபிரிய ஞானி. அதே உதாரணத்துக்கு அவர் எடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அருமையானவர்களே விதமாக வாழும்படி இயேசு உள்ளே வந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிய கேளுங்கள். சங்கீதம் 92, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இந்த கடைசி பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கவனிங்க, என்ன நோக்கத்துக்காக என்பதை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். என் தேவனிடத்திலே அநீதி இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும்
பசுமையுமாயிருப்பார்கள். அப்படியானால் காலத்துக்கு முன்னாலே மரித்து போவது அநீதி என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் அதை செய்ய மாட்டேன். நம்முடைய தேவன் ஜீவாதிபதி. நம்முடைய தேவன் ஜீவனுக்கு சொந்தக்காரன். எதற்காக இந்த உலகத்தில் வந்தீர் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது, நானோ மனிதருக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சரியான மொழிபெயர்ப்பு, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே பூலோக வாழ்வு, பரலோக வாழ்வு எல்லாம் இயேசுவுக்குள்ளே சுழலுகிறது. பூலோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அவருடைய உதவியோடு பூலோக வாழ்க்கை முடிந்த பின்பு அவருடைய காலங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ தெரியாது. அநாதி காலம். அத்தனை நாட்களும் நீங்கள் நன்றாயிருப்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. தேவனை குறித்த பொதுவான சில கருத்துக்களை ஆழமாக அஸ்திபாரமாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய தேவன் நல்ல தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். யாருடைய ஜீவனை அவர் எடுக்கவில்லை. பலருக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவன் இழந்து போனவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படி சீசரித்ததிலே சொன்னார், மரித்தோரை எழுப்புங்கள். காலத்துக்கு முன்னாலே அவர்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நீண்ட நாட்கள் இந்த பூலோகத்தில் தேவனுக்கு மகிமையாக வாழலாம் என்று கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இந்த நீதிமான்கள் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது முதல் படி. இந்த நீதியிலே வளருவது எப்படி, நீதியிலே வாழ்வது எப்படி? நமக்கு பேர் நீதிமான்கள். அவை கர்த்தருடைய வருகை வரைக்கும், எக்காலம் தொனிக்கும் வரைக்கும் நீதிமான்களாய் நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே நீதிமானாக மாறுகிறது மாத்திரமல்ல, நீதிமானாக வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை மன்னிக்கிறவராக அநீதிமான நீதிமான் ஆக்குற அந்த இயேசுவை உள்ளே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது, இதுக்கு முன்னாலே பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதில்ல. அவனுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பிடுங்கி எடுத்து ஒளியின் ராஜ்யத்தில் இருக்க மக்களோடு சேர்ந்து வாழும்படி தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இயேசு என்னுடைய ராஜா,
பிசாசு உலகத்தின் அதிபதியாக இருக்கலாம். அவன் என்னுடைய ராஜா கிடையாது. அவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடமே இல்லை. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசுவை ராஜாவாக வைத்திருப்பதன் அடையாளம். பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆகவே இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அது ஒரு வளர்ந்த அனுபவம். அருமையானவர்களே, பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் இந்த பூலோகத்தில் எப்படி வெற்றி வாழ்வது, நீடித்து வாழ்வது என்பதை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் உண்டு. வேற குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தினுடைய டூப்ளிகேட்டாக இருக்கும் என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசம் என்ன? பரலோகத்தில் தேவன் ராஜாவாக இருக்கிறார். பூலோகத்திலே பிசாசும் ஒரு பக்கத்தில் ராஜாவாக இருக்கான். ஆகவே 2 சித்தங்கள் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறது பூமியிலே. அதனால்தான் இந்த பூமியில் இவ்வளோ கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் எதிர்பாராத வேதனைகளும் அருமையானவர்களே வருகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த நீதிமான்களுக்கு இந்த கஷ்டங்கள் இல்லை. கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் தான் கடவுளை நெருங்கி பிடிப்போன்னு சொல்லி பிரசங்கிமார் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் அருமையானவர்களே, நீதிமான்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை ஏதேன். ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த தீமை நிறைந்த உலகத்திலே நீதிமான்கள் கூட்டத்துக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, ஆகவே அந்த பலிக்க வேண்டுமானால் நாம் நீதியிலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ராஜாவாக கர்த்தருடைய வார்த்தை முதலிடத்தில் வைத்து நடக்கும் பொழுது எல்லா தீமைகளும் அருமையான விலகுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இப்படி தான் நடக்கிறது. எல்லா தேவதூதர்களும் தேவனுடைய வார்த்தை முடிவானது என்று கருதுகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். நாம் ஆகவே கர்த்தரை விழுத்தில் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு விலகுவது நல்லது. ஆனால் அடுத்தபடிக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ராஜா, நம்முடைய குடும்பத்தின் ராஜா, நம்முடைய சபையினுடைய ராஜா, நம்முடைய எல்கையினுடைய ராஜா. இந்த ராஜபாரத்துக்குள்ளே பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனுடைய வியாதிகளும் அவனுடைய வேதனைகளும் அவனுடைய தோல்விகளும் அவனுடைய அவமானங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது அநேகருக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் பிரசங்கிக்கவில்லை, இதை அனுபவிக்கவும் இல்லை. தரித்திரம் இல்லை, அவங்களுக்கு வியாதி இல்லை. ஏன்? இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பாவம் அவருக்கு, பரிசுத்தம் எனக்கு, வியாதி அவருக்கு, ஆரோக்கியம் எனக்கு, தரித்திரம் அவருக்கு,
ஐஸ்வர்யம் எனக்கு, தோல்வி அவருக்கு, ஜெயம் எனக்குன்னு உங்களுக்கும் தான். ஆகவே ராஜாவாக கர்த்தரை வைத்து எந்த காரியமாக இருந்தாலும் ஆலோசனை அங்கே இருந்து வர வேண்டியிருக்கிறது. பாஸ்டர்கிட்ட தான் கேட்டு நாங்கள் காரியங்கள் செய்கிறோம். பாஸ்டரில் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அவர் கொடுக்குற ஆலோசனை ஆச்சரியமான ஆச்சரியமான ஆலோசனைகள். அவை முடிவிலே நீடிய வாழ்வை உங்களுக்கு கொண்டு வரும், நல்ல வாழ்வை உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு கருத்தை மறுபடியும் சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாட்கள் நீடித்திருப்பது மாத்திரமல்ல, வியாதி, தரித்திரம், வேதனை, வருத்தங்கள் இவைகள் விலக்கப்பட்டவர் வாழ்க்கை அதை தீர்க்காய்சு என்று வேதம் சொல்லுகிறது. அதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாலிப வயதிலே 33 வயதிலே மரித்து நமக்கு நீண்ட நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், இயேசு 33 வயசில் மரித்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், நீங்கள் நீடித்து வாழ வேண்டும் என்பது அவருடைய சீரிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அதற்காக தியாகம் பண்ணி வாலிபத்தின் ரத்தத்தை சிந்தி வாலிப வயதிலே, வாழ வேண்டிய வயதிலே அவர் மாண்டு போனார். ஆனால் அருமையானவர்களே, அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறோம். இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் நல்ல காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது இயேசுவை ராஜாவாக ஏற்ற வேண்டும். மூன்றாவதாக அவருடைய நீதியை தேடுங்கள். அநேருக்கு அர்த்தமே தெரியாது பாருங்க. மனுஷ நீதி வேற, தேவ நீதி வேற. இங்கே அருமையானவர்களே, நீண்ட நாட்கள் வாழணும், ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும், அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் அருமையானவர்களே பாருங்க, அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய நீதி என்பதன் அர்த்தம் என்ன? பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம், எல்லாரும் சமம், எல்லாரும் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், அந்த கோலம், இந்த கோத்திரம், இந்த வித்தியாசம்லாம் எதுவுமே நீதிமான்களுடைய கூட்டத்திலே இருக்கக்கூடாது என்று தேவன் போதிக்கிறார். இது நீடித்த நாட்களாக நாம் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கிறது. ஆகவே தேவன் அருமையானவர்களே, அற்புதங்களை செய்வதற்கு நாம் வழிவகுக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மேடுகளெல்லாம் பள்ளங்களாகட்டும், பள்ளங்களெல்லாம் மேடுகளாகட்டும், கோணலானவைகள் சபையாகட்டும். ஆகவே வழிகளை விதமாக வகுத்து கொடுக்கிறோம். பலவிதமான உயர்வு தாழ்வுகள் அருமையானவர்களே நீதிமானுடைய கூட்டத்திலே பொதுவாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நான் குறிப்பாக உங்களை சொல்லவில்லை, ஆனால் பொதுவாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் இதை நம்முடைய லாபத்திற்கென்று எழுதி வைத்திருக்கிறார். நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு மனித நீதி போதாது. அருமையானவர்களே, அது வளைந்து நெளிந்து குலைந்து பாருங்க, மாமே மச்சான் சொல்லும்போது எல்லாம் வளைய ஆரம்பிச்சிருது. ஆனால் தேவநீதி பனை போல உயரமாக வானத்தை நோக்கி
மேலே 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 நேர்கோட்டில் அருமையானவர்களே அது போதில் பார்க்கிறோம். ஒரு நீதிமான இவ்விதமாகத்தான் வாழ வேண்டும், அது கர்த்தருக்கு பிரியம், அது நீடி ஆயுளை அவனுக்கு கொண்டு வரும் என்று சத்தியவேதம் போதிக்கிறதை பார்க்கிறோம். லாபமோ நஷ்டமோ அருமையானவர்களே கவனியுங்கள். சில லாபம்னா பரவாயில்ல, விளைஞ்சாலும் பரவாயில்ல, நெளிஞ்சாலும் பரவாயில்ல. கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப சின்ன ஆளாக இருக்காத, தேவனை மாதிரி நல்ல உயரமாக நேராக நேர்மையாக அவ்விதமாக இரு, நீடித்திருப்பாய். அது அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே சின்ன ஒரு ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:2. நீண்ட பகுதி, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். ஒரு கருத்து இருக்கிறது இதில். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனது இல்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அருமையானவர்களே கவனிங்கள், இந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்கோம். வழிச்சந்தில் நின்ன கூட்டம். வேற மேன்மை ஒன்றும் கிடையாது. நாம் மேலும் பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருசுன்னு மேன்மை பாராட்டினவர்கள் இல்லாமற் போனார்கள். அருமையானவர்களே, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அற்பமானவர்களை, இழிவானவர்களை, மனுஷரால் வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர்களை அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அந்த மனுஷன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிமடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான்.
பாருங்க, ராஜாவுக்கு இவன் யாரு? இவன் மேல அவருக்கு என்ன கோபம்? ஒரு தனி மனிதனை, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்க இடத்திலே ஒரு தனி மனிதனை அருமையானவர்களை பிடித்து அக்கனிக்குள்ளே தூக்கி போடுறதுக்கு ராஜாவுக்கு அருமையானவர்களே என்ன கசப்பு இவன் மேல? உங்களுக்கு தெரியுமா அர்த்தம் இதுக்கு? பாருங்க, அநேகருக்கு அர்த்தம் தெரியாது. யூதர்கள் அவருடைய கல்யாணங்களிலே ஒரே துணியிலே, மறுபடியும் சொல்கிறேன், ஒரே துணியில் பலவிதமான சைஸஸில் ஆடைகளை ஏற்கனவே அடித்து வெளியே அடுக்கி வைத்திருந்தார்கள். கல்யாணத்துக்கு போகிறவர்களுடைய முதலாவது தகுதி அவர்களுடைய ஆடையை கழட்டி போட்டுவிட்டு, அருமையானவர்களே, இந்த பெரிய உயரமான அடுக்கில் தேடணும். இவன் சைஸுக்கு ஒரு சைஸை தேடி அதை மாட்டிக்கிடணும். மாட்டிக்கிட்டு தான் கல்யாண சாப்பாட்டுக்கு போய் உட்காரலாம். கல்யாண சாப்பாட்டுக்கு போகும்போது எல்லாரும் ஒரே விதமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். வெள்ளைன்னா எல்லாம் யூனிஃபார்மும், எல்லாம் ஆயிரக்கணக்கான வெள்ளைகள். எல்லா மகிமையும் ராஜாவுக்கு வருது. ராஜா கொடுத்த ஆடை. இவன் பணக்காரனோ ஏழையோ, அந்த குலமோ இந்த குலமோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, இதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. ராஜா இந்த ஆடையை கொடுத்துருக்கிறார். அதுதான் தகுதி உள்ளே போகிறதுக்கு. வேறு எதுவுமே கேட்கவில்லை. பாருங்கள், எத்தனையோ பணக்காரர் வந்திருப்பார்கள், எத்தனையோ ஏழைகள் வந்திருப்பார்கள். வித்தியாசமே தெரியல. ராஜா பார்க்கும்போது, ராஜா கொடுத்த வஸ்திரம், தரித்த வஸ்திரம், அவர் தைத்த வஸ்திரம், அதை மாத்திரம் அருமையான எல்லாரும் போட்டிருக்காங்க. ராஜாவுக்கு பெரிய மகிமையும் பெருமையுமாய் இருந்தது. மக்களை போஷிக்கிற ஒரு மனுஷன் நான். ராஜா நான் போஷிக்கிறவர்னு அர்த்தம். கவனிங்க. ஆகவே இந்த மனுஷன் ஊருக்கு புதுசோ, அவனுக்கு தெரியாதோ தெரியுமோ, அவன் பாட்டுக்கு அவனுடைய ஓன் ட்ரெஸ்ஸில் வளர்ந்துட்டான். உள்ள தெரிஞ்சவன் தானோ தெரியாமல் வந்தானோ, அருமையான அவனுக்கு தண்டனை கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமான்கள் நாம், இது சபை என்று நான் சொல்ல மாட்டேன், இதை நீதிமான்களுடைய குடும்பம் என்று நான் நினைக்கிறேன். தேவனும் அவ்விதமாகத்தான் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, நீதிமானுடைய குடும்பத்தில் எல்லாம் சரிசமம், வித்தியாசமே கிடையாது. ஏற்ற தாழ்வுகள் கூடாது. தேவனுக்கு அது பிரியமில்லை. அது நீடித்த நாட்களை தராது. எந்த ஆசீர்வாதத்தையும் அருமையானவர்களே இது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு இழுத்து தராது. ஆள் சரியாக இருக்க வேண்டியது மிக அவசியம். எதன்படி சரியாக இருக்க வேண்டும்? எழுதப்பட்ட வார்த்தை, வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆகவே ஒருவேளை நாம் அந்தஸ்து பணக்கார பண்ணையார் வீட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இங்கே வரும்போது தேவன் முன்னால் எல்லாரும் தாழ்மை. தன்னை தாழ்த்துவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் சொல்கிற உயர்வு என்பது கணிக்க முடியாத உயர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை கரத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர் உயர்வை தருகிறார் என்று பேதுரு சொல்கிறான். பாருங்க, ஒரு காலம் இருக்கிறது. எல்லாம் ஒரு நாளில் நடந்துடாது. ரசிக்கப்பட்ட நீதிமான் ஆயிட்டோம்,
ஒன்றும் ஆகலையே, இன்னும் வித்தியாசம் ஆகலையே, அவங்கள பாரு இவங்கள பாரு சொல்லி சாத்தானுடைய வஞ்சிக்க இடம் விடாத பொறுமையாய் அருமையாளே, நீதியில் நான் கர்த்தரை போல நடக்க போகிறேன். சரியான பாதைக்கு நான் எங்கள் அம்மா வயதில் பிறந்ததுக்கு சரியான பாதைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இனி எனக்கு தாழ்வு இல்லை, இனி எனக்கு தோல்வி இல்லை, இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு தரித்திரம் இல்லை. அருமையான பிசாசு உலகத்துக்கு சேர்ந்த சரக்குகளுக்கு தேவனுடைய குடும்பத்தில் இடமே இல்லை. இரத்தத்தால் கழுவப்பட்ட இடம், ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம், தெய்வ பிரசன்னம் நிறைந்த இடம், தேவ மகிமையும் தேவனுடைய அன்பும் இந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இங்கே நம்முடைய பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமில்லை, ஒரு குப்பை தூசி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உயர்ந்தவர்கள் எப்போதும் கர்த்தருடைய கல்வாரியை பார்த்து நம்மை தாழ்த்த வேணும். தாழ்ந்திருக்கிறவர்கள் கல்வாரியை பார்த்து எனக்கு உயர்வு இருக்கிறங்கிறதை நிச்சயமாய் நம்ப வேண்டும். சும்மா ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக இது மத்தியில் மடியில் வந்து விழுந்துடாது. நீ ரொம்ப ஏழையாக இருக்கனால எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பலிச்சுன்னு யோசிக்கக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உனக்காக செய்த தியாகம், கர்த்தர் உனக்காக செய்த அந்த பெரிய அன்பின் செயல், கல்வாரியிலே கர்த்தர் தரித்திரனாய் உன்னுடைய தரித்திரத்தை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து பாதாளத்திலே கொண்டு போய் புதைத்து போட்டார். நீ அதை திரும்ப எடுத்து மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காத்திரு, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரம் உனக்கு தரிக்கப்படும். ஆச்சரியமா மக்கள் பார்க்கக்கூடிய ரீதியிலே கர்த்தர் உயர்த்துற நாள் வருகிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். இந்த நேர்மைக்கு அடங்கி இருங்கள், இந்த நீதிக்கு அடங்கி இருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருங்கள். எல்லாம் தேவனுடைய ஆலோசனையின்படி குடும்பத்தில் செய்யப்படட்டும். அங்கே சண்டையே வராது, பிரச்சனையே வராது. அருமையானவர்களே, பூலோக வாழ்வு பரலோகம் மாறி இருக்கும். இது அதனுடைய டூப்ளிகேட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய டூப்ளிகேட் தான் இங்கே நீதிமான்களுடைய கூட்டம். ஆகவே எல்லாருக்கும் ஒரே விதமான ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ராஜாவுடைய செலவு, எல்லா ராஜா வச்சு ஆளை வச்சு தச்சிருக்காரு. எல்லாரும் சமம். நாம் தான் பிசாசின் உலகத்திலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற பெரிய வித்தியாசம் இன்றைக்கு சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறதை பார்க்கிறோம். கொலைகளும் கொள்ளைகளும் அருமையானவர்களே இந்த அடிப்படையிலே நடக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் அருமையானவர்களே முற்றிலும் வேறுபட்டவர்களாக, அதிலிருந்து அறந்து தனிப்பட்டவர்களாக, தேவ ஜனமாக தேவ நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. காரணம், எண்ணிலடங்காக கிரயம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே வாலிப ரத்தம், தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு உனக்கு நீதிமான்கள் இந்த பட்டம் கிடைச்சிருக்குது. ஆகவே நீதிமான்கள் என்பதிலே
நீ பெருமைப்படணும். இயேசு எனக்கு என் பேரை குறித்து வச்சிருக்காரு. எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள நான் தோன்றதுக்கு முன்னாலே அவர் வந்து குறித்து வச்சிட்டாரு. உலகம் தோன்றும் முன்னாலே, ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே உன்னை பற்றிய குறிப்பு அநாதி குறிப்பாக, மாறாத குறிப்பாக இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களை பற்றி வைத்திருக்கிற திட்டங்கள் மாறாதவைகள், அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கென்றே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:11. உன்னை பற்றி நான் வைத்திருக்கிற திட்டங்கள் அது பெரிய திட்டங்கள், அது தீமைக்கல்ல, நன்மைக்கென்றே நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே கர்த்தருடைய கரத்தில் ஏற்ற காலம் வரைக்கும் தாவீது 13 வருஷம் காத்திருந்தான். நோவா பல ஆண்டுகள் காத்திருந்தான். பாருங்க, ஆதி பக்தர்கள் எல்லாரும் காத்திருந்து பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். இவ்விதமாக லிஸ்ட் எடுத்து சொல்ல போனால் எல்லாரும் அத்தனை ஆண்டுகளுக்கு கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே, உயர்த்துகிற கரத்துக்குள்ளே, பலத்த கரம், எந்த பிசாசும் தடுத்த முடியாது. கர்த்தர் போட்டிருக்கிற திட்டத்தை எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. ஆனால் அருமையானவர்களே, நீ இந்த வார்த்தையை கவனித்து உள்ள ஆவியான சத்தம் கொடுக்கிறாரு. டைம் டைம் டைம், திஸ் இஸ் த டைம், இதுதான் டைம், உயர்ற டைம்னு சொல்லி சத்தம் வரும். இது வரைக்கும் வரலன்னா வரும், நாளைக்கு வரும். எங்களுக்கெல்லாம் இப்படி சத்தம் வந்தது. கர்த்தர் உயர்த்துகிற கரம் பாருங்க ஆண்டவர். ஆகவே உயர்ந்த திட்டங்களை ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார். ஏன் ஆண்டவரே கொஞ்சம் முந்தி செஞ்சான்னு எனக்கு அவசியமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, உன் அவசியம் ரொம்ப முக்கியம் கிடையாது. தேவனுடைய டைம் இதுதான் முக்கியம் என்பதை மனதிலே வாலிபர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எதிர்காலம் வேணும்னா ஷார்ட்கட் ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி ஓடாத, நீடித்த நாட்களை கொண்டு வராது, நாட்களை குறிக்க போடும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்க. கிறிஸ்தவ ஜீவிதத்திலே வார்த்தை, இயேசு, இவைகளெல்லாம் மிக மிக முக்கியம். வேதம் முக்கியம். அருமையான வசனம் என்ன சொல்வது என்பதை கவனித்து நடந்தால்தான் இவைகளெல்லாம் பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். மணவாளை ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்து கொள்கிறாளாம். மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்து கொள்கிறாளாம். அதற்கு ஒப்பாக, அது ஒன்றும் கிடையாது, நத்திங். கர்த்தர் வைத்திருக்க உயர்வு அதைவிட பெரியது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் அதற்காகவே அழைத்திருக்கிறார். உன்னுடைய பேரை குறித்து வைத்திருக்கிறார். சமயத்தை காத்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே சரியான ரூட்ல போகும்போது இவையெல்லாம் பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காட்ஸ் திங்ஸ் மஸ்ட் பி டன் இன் காட்ஸ் வே. தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய வழியின்படி செய்யப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் உனக்கு தரிப்பிப்பதற்காக நீதியின் சால்வையை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவர் தருகிற உயர்வு அது மகிமையாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், அது நல்ல புகழ்ச்சியாக இருக்கும். ஆகவே அவசரப்படுறதில்ல, கிறிஸ்தவ ஜீவிதத்தில் தாழ்த்துகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை தாழ்த்துகிறது. கர்த்தர் நடத்துகிற பாதையெல்லாம் நடக்கிறது. ராஜா சொல்கிற காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அருமையானவர்களே அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சும்மா அருமையானவர்களே வெளிப்பிரகாரமான அலங்காரமான காரியங்களை மாத்திரம் பார்க்கக்கூடாது. இவைகள் நம்மை தேடி வருகிறது. நாம் இவளை தேடுகிறது இல்லை, இவைகள் நம் பின்னாலே ஓடி வந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீதிமான்களால் வாழும்படி கர்த்தர் நமக்கு சவால் கொடுக்கிறார். இந்த நீதிமான்களுக்கு அருமையானவர்களே ஏராள ஆசீர்வாதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நீதிமான்கள் ஆகிய உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அள்ள வேண்டியது தான் அருமையானவர்களே நம்முடைய பொறுப்பு. இன்றைக்கி போய் ரத்த சாட்சியாக நான் சாக போகிறேன்னு சொல்லி ஏதோ வீண் பெருமையில் அருமையானவர்களை பேசிகிட்டு இருக்கிறதில்ல, அல்லது திறப்பின் வாசலில் நின்று நான் கண்ணீருட்டு மண்டாட போகிறேன்னு சொல்லி அருமையானவர்களே இன்றைக்கி சில ஞானம் இல்லாதவர்கள் செய்து கொண்டிருக்கிறது போல கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறதில்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது களிகூறு, ரிஜாய்ஸ். காரணம், கர்த்தர் எல்லா பாடுகளையும் பட்டு ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் பாக்கி வைக்காதபடி உனக்காக கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. இன்றைக்கு அருமையான வாழ்க்கையை அருமையானே கொஞ்சம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி தாழ்வோ வாழ்வோ கர்த்தருடைய சித்தத்திலே வந்து அருமையான நிற்போமானால் உயர்ந்து விட்டோம் என்பதை கேரண்டி பண்ணுறேன். நான் கேரண்டி பண்ணுறேன். அவனை உயர்வுக்கென்றே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதை தவிர வேறு திட்டங்கள் அவர்கிட்ட இல்லை. இன்னொரு பகுதியை வாசி கேளுங்கள். சங்கீதம் 133:1. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. வாசிக்கிறதுக்கே அருமையாக இன்பமாக இருக்கு. இதோ சகோதரர், இந்த பதங்களை கவனிக்கணும். எப்படி நாம் வந்து பிரதர்ஸ் ஆனோம், பிரதர்ன்னு சொல்கிறாங்க, அர்த்தம் தெரியுமோ தெரியாது. இயேசு கல்வார் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரியாள்கிட்ட சொன்னார், இப்போ என் சகோதரனிடத்தில், என் பிதாவினிடத்திற்கும் என் சகோதரத்திற்கும் நான் ஏறி போகிறேன். நான் உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லி என் சகோதரர்கிட்ட போய் நீ சொல்லுன்னு சொன்னார். ரத்தம் சிந்தினாலே அருமையானே சகோதரராக இருக்கும். இப்போ இங்கே சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது.
ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, ஆசீர்வாதம் எப்படி இல்லாமல் போகும்? யோசித்து பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கடைசி வசனத்தை திருப்பி வாசிக்கேன். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, எங்கே நீதிமான்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி பாருங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சின்னவன் சொல்லி இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இல்லாதபடி சமமாய் ஒரு மனதாய் இருக்கிறார்களோ, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்றப்பட்டது. யாரும் அதை திருப்ப முடியாது. எந்த பிசாசும் எந்த மாந்திரவாதியும் அதை திருப்ப முடியாது. அதற்கு கணக்கு கிடையாது, எண்ணிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட கவுண்ட்லெஸ் அருமையான எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் கல்வாரி மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். நாம் ஒருத்தரும் சம்பாதிக்கலை, ஆனால் அதை எடுத்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே உள்ள என்ன வச்சிருக்கிறோம், இது நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலமாக தென்படும். இங்கே ஆசிரியப்பு கூடாரத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசேஷித்தமான ஒரு தைலம் தயாரிக்கப்பட்டது. அதில் என்ன போடணும், சாம்பிராணி போடணுமா, என்ன வெள்ளைப்போளம் போடணுமா, என்ன மனம் வீசும் பொருட்களை போடலாம் என்பதை, எவ்வளவு போடலாம், பேலன்ஸ் எடுத்து தராசு எடுத்து அளந்து நிறுத்து போட்டு ஒரு தைலத்தை செய்தார்கள். அது ஆசாரியனுடைய தலையிலே மாத்திரம் அப்பப்போ ஊற்றப்பட்டது. அதை வெளியே எடுத்து தெரியாமல் தனக்கென்று பிரயோஜனப்படுத்தினவன் செத்தான். ஆகவே வெளியேறு பெற்ற அந்த தைலம் மிகுந்த வாசனை உள்ளதாக இருக்குமாம் பாருங்க. அதன் சிரசின் மேலே ஊற்றப்படுகிறது. தாடி வழியா அப்படியே வடியுது. இப்போ வஸ்திரங்களுக்கு வருது, வஸ்திரங்களை நினைக்குது. அப்படியே காலுக்கு வந்து பாதத்தை நினைத்து எங்கெங்கெல்லாம் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் நடக்கிறானோ அங்கெல்லாம் அருமையானவர்களே இந்த பாதங்கள் பதிக்கப்படுகிறது. தைலத்தினுடைய மனம் அருமையானவர்களே வீசுகிறது. எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஆரோனுடைய தலையில் இந்த வாசனை தைலத்தை ஊற்றிருக்காங்க பாருங்க. அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாசனை, ஒரே தைலம், ஒரே வாசனை, ஒரே அன்பு, ஒரே இரக்கம், ஒரே காருண்யம். கவனிகள், நீதிமான்களுக்குள்ளே ஒரே மனது. இதில் அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இது இயேசுவின் தலையிலே அருமையால் இது ஊற்றப்பட்டு அவர் உயிர் தெழுந்து அருமையானவர்களே இன்றைக்கு நீதிமான்களின் சபையிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பாதங்கள் எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் மனம் வீசுகிறது.
அன்பு வீசுகிறது, இரக்கம் வீசுகிறது, காருண்யம் வீசுகிறது, தயவு தாட்சணியம் வீசுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீதிமான்களுக்குள்ள அற்பமான காரியங்களுக்காக சண்டை, கசப்புகள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டால் நீடித்து வாழ்வீர்கள். வேதத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இது எப்படினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை, அப்படி இருக்க முடியாது. கிறிஸ்தவ விஷயத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, அவே ஒரு மனது. ஒருத்தங்க பணக்காரனாக இருந்தால் இருக்கட்டும், ஒருத்தங்க ஏழையாக இருந்தால் நமக்கு முடிஞ்ச உதவியை செய்வோம். ஆனால் அருமையான உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்லாம் கிடையாது. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்லாம் தேவனுக்கு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். ஒரே மனிதன் ஆதாம், அவனுடைய இரத்தம், அவனுடைய வித்து, அதிலிருந்து வந்தது தான் மனுக்குலம். ஆகவே இந்த மனுக்குலம் அன்பை காண்பித்தான், தேவன் இரக்கத்தை காண்பிப்பான். அன்பு காண்பித்தான் தேவன். அருமையால் வானத்திலே பலகனிலே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவளை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எர்மோன் மேலும் சியோன் மேலும் இறங்கும் பனிக்கு அது ஒப்பாயிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. எர்மோன் என்பது உயர்ந்த மலை, சியோன் என்பது உயரமான ஒரு மலை. இது வெயில் நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் மே ஜூனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான பள்ளங்களும் குழிகளும் வித்தியாசம் தெரியுமா? உயரம், தாழ்வு, பலவிதமான வித்தியாசங்கள் பார்க்குறதுக்கு சகிக்காதான். அப்படிப்பட்ட மலைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரும்போது வானத்திலிருந்து அருமையான பனி ராப்பாலாக விழ ஆரம்பிக்கிறது. அது அப்படியே விழுந்து எல்லா பள்ளங்களும் மூடப்பட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா மேடுகளும் மூடப்பட ஆரம்பிக்கிறது. கடைசியில் பார்த்தா ஜனவரி மாதம் அந்த 2 மலையில் அப்படியே பழன்னு சொல்லி பார்க்க முடியாதான். அருமையான கண் கூசும். அப்படி பனி அந்த மலைகளை நினைத்து ஒன்று போல சமமாக எல்லாம் மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு என்று இல்லாதபடி எங்கே பார்த்தாலும் பனி பனி பனி. தேவன் தந்த பனி, வானத்திலிருந்து வந்த பனி, அருமையானவர்களை மனதை குளிர்ச்சியாக்குகிற பனி, எல்லா வெப்பங்களையும் அருமையான விரட்டி அடித்த பனி. இந்த மலை அவ்விதமாக இருக்குமா பாருங்க. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பனி காலத்தை பற்றி பேசுகிறான், வெயில் காலத்தை பற்றி பேசலை. பனி காலத்தில் அந்த மலை எப்படி இருக்குமோ அதுபோல் நீதிமான்கள் கூடுகிற கூட்டம் தேவனுடைய பார்வையிலே ஒன்று போல சமமாக, வித்தியாசமில்லாதபடி, உயர்வு தாழ்வு இல்லாதபடி, அருமையாலே பெருமை மேட்டுமை என்பதற்கு இடமில்லாதபடி தாழ்மை, அன்பு, இரக்கம், தயவு, தாட்சணியம் இவைகள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே தேவன் காண்கிறார். அவருடைய கண்களில் அதுதான் படுகிறது. இந்த பனி என்பது தேவனுடைய இரக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தேவை. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி,
ஒருவேளை ஏழையாக இருக்கலாம். தேவ தயவு உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்கள் பணக்காரராக இருந்தால் நல்லது. அதுக்காக உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. யாரும் நமக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல. எல்லாருக்கும் சமமான இடத்தை பரலோகம் கொடுத்திருக்கிறது. நாம் அவருடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகளை போல, தூசியை போல அருமையான ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம். அவருடைய இரக்கம் இதுவரைக்கும் நமக்கு நன்மை செய்திருக்கிறது. ஆகவே இன்னும் அதிகமான உயர்வை, நீண்ட வாழ்வை இந்த தேவன் உங்களுக்கு தரும்படிக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடு வரைக்கும் எப்போதும் தேவ கிருபைக்கு அருமையான முதலிடம் தர வேண்டும். ராஜாவினுடைய இரக்கம் என் குடும்பம் இதுவரைக்கும் வந்திருக்குது. இல்லாத பற்றி கவலைப்படாத, அது நாளைக்கு வரும். கவலை தான் இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறத கவலை இந்த கவலை தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியான் சொல்கிறார். வேதம் சொல்கிறது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ கவலை கண்ணீர்க்க காலம் கிடையாது. இது பழைய ஏற்பாடு கிடையாது. இது கலிகூறுகிற காலம். எவ்வளவு தூரம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறாயோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி சீக்கிரமாய் வரும் என்று இந்த காலை வேளையிலே திட்டமாய் தெரிந்துகள். இதை உறுதிப்படுத்தும்படி புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். கொலோசையர் 3:10. கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. போ பரலோகத்தில் போய் தரிச்சுக்கிடுவோம் போல, இங்கே தரித்து கொண்டோம். என்றைக்கு ரசிக்கப்பட்டோமோ அன்னைக்கு தரித்து கொண்டோம். என்றைக்கு நீதிமான்களாய் மாறினோமோ அன்றைக்கு தரித்து கொண்டோம். கர்த்தர் அவருடைய கல்வாரி புண்ணியத்தினாலே இலவசமாய் கடந்த காலத்தில் நம்மை தரித்து விட்டிருக்கிறார். ஆகவே அதை பற்றி அவர் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. பெரிய கூட்டம், 2 கூட்டம் அந்த நாட்களில். ஒன்று யூதனு, அடுத்தது கிரேக்கன். ஆகவே கிரேக்கனும் பெரியவன் கிடையாது, யூதனும் பெரியவன் கிடையாது. தேவன் 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 பெரியவன். அவருடைய நீதி பெரியது. பாருங்கள், விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் பெற்றவனுக்கு அது ஒரு பெரிய பெருமை. நாங்கள் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம். அதனால என்ன, நீதிமானா பரலோகத்துக்கு போவ, அநீதிமானாக இருந்தால் நரகத்துக்கு போவ. எப்படி இருந்தாலும் அருமையான கர்த்தரை மையப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, புறஜாதியான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அங்கே ஒரு அடிமை இருக்கான், மில்லில் அடிமை வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் தாழ்ந்தவன் சொல்லி மக்கள் யோசிக்காங்க. ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், தேவன் சொல்கிறார், அடிமையாக இருந்த அடிமைன்னு
அற்பம் அம்மா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஜமான் நம்முடைய பெருமையாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். உள்ள கிறிஸ்து, வெளியே கிறிஸ்து, குடும்பத்தில் கிறிஸ்து, பற்றையில் கிறிஸ்து, தொழிலில் கிறிஸ்து, எல்லாவற்றிலும் கிறிஸ்து. இவ்விதமாய் அருமையான இருக்கும் பொழுது அந்த நீதிமானுடைய கூட்டம் வாழும். அவர் இந்த உலகத்தில் நீடித்து வாழ வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அன்றைக்கு ஆதாம ஆட்டுக்குட்டி தோலை வச்ச மூடின மாதிரி பிதாவாயி தேவன் கிறிஸ்துவை வச்சு நம்ம மூடி விட்டுருக்காராம். பாருங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்களே. ஆகவே இந்த செய்தி இவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமாக இறங்கட்டும். நம்ம குலம், நம்ம கோத்திரம், நமக்குன்னு ஒன்று. அது முன்னால் அங்கே சாஸ்திராஜ்யத்தில் இருக்கும்போது இங்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீதிமானதுக்கு அப்புறம் அவரை போல இருக்கணும். அவருடைய சாயலாக கர்த்தர் நம்ம முன்குறித்திருக்கிறார். இவளெல்லாம் பிசாசு வகுத்த விதிகள். உயர்ந்தவன், சின்னவன், தாழ்ந்தவன், பெரியவன். தேவன் அன்புள்ளவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தை சிந்தினார். எல்லாருக்கும் ஒரே விதமான பதில்களை கொடுக்கிறார். அருமையான எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். ஆகவே பாருங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. காரணம், கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். நீடிய வாழ்வு இருக்கிறது. கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. நான் சும்மா சொல்லலை, ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். குவிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை வாரி அள்ளிக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. இதற்கு அருமையான வழிகளை வகுத்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், பாவம் மன்னிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்னை மூடி வைத்திருக்கிறார். நான் நீடித்து வாழ்ந்து செழித்திருப்பேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். பாக்கியத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநீதிமான்களாக இருந்தோம், எங்களை நீதிமான்களாக மாற்றினீர். பிதாவே, நாங்கள் ரத்தம் சிந்தவில்லை, இயேசு ரத்தம் சிந்தி ஆசீர்வாதங்களை குவித்து வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அதற்கேற்றாற்போல் பேசி, அதற்கேற்றாற்போல் நடந்து, அருமையானவர்களை அவளை அள்ளிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.